என்னம்மா அந்த கையை வந்து கூப்பிட்டு இது பண்ணி ஆகுது என்னான்னு தெரியலை. பால் தரணுமாடி அம்மா? பால் வேணுமாடி? சரி வாங்க பால் தரேன் வாங்க. இது என்ன பண்ணுற அம்மா மேலே? என்னங்க கையை போட்டு இப்படி நக்குது? என்னவா இருக்கும்? பால் தான் கேட்குறான்னு நினைக்கிறேன். சரி வாங்க இந்தா பாரு, இந்த ஊத்துறேன் பாரு அம்மா பால். வாங்க வாங்க சாப்பிடுங்க. பால் வந்து நான் உட்காந்துருக்கேன், வந்து என்கிட்ட கேட்டாவது. சரி வந்து சாப்பிடுங்கடி தங்கப்பட்டுங்களா. பிள்ளைகளுக்கெல்லாம் தொண்டை கட்டி போச்சு. சாப்பிடுங்க. சரி இருங்க, கொஞ்சம் சாதம் பால் குடிக்கும். ஆனால் இது வெறும் பால் குடிக்க மாட்டாங்க. சாதம் போட்டால் தான் சாப்பிடும். சாதத்துக்காக வெயிட்டிங். சரி வாங்க ஓடியாங்க ஓடியாங்க ஓடியாங்க, வந்து சாப்பிடுங்க வாங்க. சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. சாப்பிடுமா. வெறும் பால் குடிக்காதுங்க, சாதம் போட்டால் தான். வெறும் பாலெல்லாம் சாப்பிட்றதுக்கு வாய்ப்பே கிடையாது பார்த்தீங்களா. பூனையெல்லாம் பால் இருந்தால் சாப்பிட்டுட்டு போயிடும். இதுகளுக்கு அந்த பழக்கம் கிடையாது. அந்த பாலில் சாதம் கொஞ்சம் போட்டால் தான் சாப்பிடும். சாதம் போட்டோன்னே எவ்வளோ அழகாக சாப்பிட்றாங்க பாருங்க. வெறும் பால் அதுகளுக்கு பிடிக்காது. இப்போ சாப்பிட்டுட்டு எல்லாம் போய் படுத்துருவாங்க. ஏன்னா நைட்டு ஃபுல்லாக வந்து அதுக்கு ஓட்டம் முடிச்சிருப்பாங்களா. இப்போ பசி, சாப்பிட்டுட்டு போய் படுத்துருவாங்க. அவங்க சாப்பிட இடம் கொடுக்கலையாம், அதனால் நக்கி இடம் கேட்குறாங்க. வயிறு ஃபுல்லாகிடுச்சாம்மா உங்களுக்கு? வயிறு ஃபுல்லாகிட்டா அம்மாவை கையை நக்கி சாப்பாடு கேட்குறீங்க. சரி சரி சாப்பிடுங்க. அவ்வளோதான், ஒருத்தவங்க படுக்க கிளம்பிட்டாங்க, இடம் பார்க்குறாங்க. அவ்வளோதான், அப்படி படுத்துருவாங்க அவங்க. அவ்வளோதான் படுத்துட்டாங்க பாருங்க. இவங்க சாப்பிட்டுட்ருக்காங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்கள்.